ஐஸ்லாந்து நாட்டில் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதனை பாறையாக மாற்றும் தொழிற்சாலை இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. இந்த விசித்திரமான இடம் வேற்று கிரகவாசிகளின் இடம் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. தோற்றத்தில் மட்டுமல்லாமல் அதன் செயல்பாட்டிற்கும் இந்த இடம் தனித்துவமானது. அப்படி அந்த ஆலையில் என்ன செய்கிறார்கள், ஏன் இது மிகவும் முக்கியம் என்பது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தற்போது நம் பூமி வெப்பமடைவது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு தான் நம் பூமி வெப்பமடைவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. இதனை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காகவே ஐஸ்லாந்து நாட்டில் ஒரு ஆலை அமைந்துள்ளது. இந்த மிகப்பெரிய ஆலை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை நேரடியாக உறிந்தெடுத்து அதனை நிலத்திற்கு அடியில் சேமித்து வைக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனமான கிளைம்வொர்க்ஸ் மற்றும் ஐஸ்லாந்தின் கார்பிக்ஸ் ஆகியவை இணைந்து இந்த மாபெரும் ஓர்கா என்ற ஆலையை அமைத்துள்ளது. இந்த ஆலையில் மொத்தம் 4 யூனிட்டுகள் உள்ளன. அதில் ஒவ்வொரு யூனிட்டுகளிலும் கப்பல்களில் இருக்கும் கண்டெய்னர்களைப் போலவே 2 உலோக பெட்டிகள் இருக்கும். அவைதான் காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை நேரடியாக உறிஞ்சு அதனை நிலத்திற்கு அடியில் சேமித்து அதனை பாறைகளைப் போல மாற்றுகிறது. ஓர்கா என்றால் ஐஸ்லாந்தில் எனர்ஜி என்று பொருள். இதன் காரணமாகவே இந்த ஆலைக்கு ஓர்கா என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த ஓர்கா ஆலை ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4000 டன் கார்பன் டை ஆக்சைடை காற்றிலிருந்து தனியாக உறிந்தெடுப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது சுமார் 870 கார்களில் இருந்து ஓராண்டிற்கு வெளியாகும் கரியமில வாயுவாகும். பல்வேறு காரணங்களால் உலகில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற தொழில்நுட்பங்கள் அத்தியாவசிய ஒன்றாக மாறியுள்ளது. நம் பூமி வெப்பமடைதலுக்கு கார்பன் டை ஆக்சைடு முக்கிய காரணமாக இருக்கும் நிலையில் நம் பூமியின் வளிமண்டலத்தில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கும் இந்த தொழில்நுட்பம் நம் பூமி வெப்பமடைவதை நிச்சயம் குறைக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். உலகெங்கும் இதே போல 15 ஆலைகள் நேரடியாக உள்ளன. இதன் மூலம் ஆண்டுக்கு 9000 டன்களுக்கும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கைப்பற்றப்படுகின்றன. மேலும் இந்த ஆலை ராட்சத ஃபேன்களை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கிறது. இதன் மூலம் அதிக கான்சென்ட்ரேட் கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அது தண்ணீருடன் கலக்கப்பட்டு 1000 மீட்டர் ஆழத்தில் அருகில் உள்ள பாசால்ட் பாறையில் செலுத்தப்படும். அது சரி, ஏன் இதற்கு ஐஸ்லாந்து தேர்வு செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு அந்த நிறுவனங்கள் பதில் கூறியுள்ளன. ஐஸ்லாந்து தான் அமெரிக்க மற்றும் யுரேசிய கண்ட தட்டுகளின் விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு எரிமலை செயல்பாடுகள் அதிகம் இருக்கும் என்பதால் அங்குள்ள மண் பாசால்ட்கள் நுண்துளை எரிமலை பாறைகளால் ஆனது. இவைதான் கார்பன் டை ஆக்சைடை சேமித்து வைக்க சரியாக இருக்கும் என்பதாலேயே ஐஸ்லாந்து இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆலை மூலம் ஜிகாடன்கள் அளவிலான கார்பன் டை ஆக்சைடை நம்மால் அகற்ற முடியும் என்று கூறுகின்றார்கள். மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மால் முடிந்தவரை கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.